ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து அமெரிக்க நிறுவனத்தின் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளுடன் இஸ்ரோவின் LVM-3 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்மிடையே பேராசிரியர், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் திரு கவியரசு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது இஸ்ரோ விண்ணில் செலுத்தியதிலேயே இதுதான் அதிக எடையுள்ள ராக்கெட் என்று கூறப்படுகிறது. இதன் முக்கியத்துவம் என்ன, பிரதான நோக்கம் என்ன சார்? இது இந்திய விண்வெளி மையத்திற்கு எவ்வளவு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது? வணக்கம் தொகுப்பாளனி, வணக்கம் நேயர்கள். இன்றைக்கி ISRO ஒரு முக்கியமான ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஒரு மைல்கல்லை எட்டிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 600-300 கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கடந்த சில பதிவுகளாகவே பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருப்போம். கடந்த லான்ச்லேயும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ISRO ஒரு படியாக ஒரு லான்ச்லேயும் தன்னுடைய லான்ச் வெஹிக்கிளை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, அதாவது மேம்படுத்திக்கிட்டே வருவாங்க. அந்த மேம்படுத்துறதோடைய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய எடையை கூட்டிக்கிட்டு போகிறது. அந்த எடையை கூட்டிக்கிட்டு போகிறதுனால நம்ம நிறைய எடையுள்ள செயற்கைக்கோளை நம்ம அதிகமாக செலுத்த முடியும். உதாரணத்துக்கு ISRO ஆரம்பிக்கும் போது 30 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை தான் செலுத்தக்கூடிய கேப்பபிலிட்டியில் இருந்தாங்க. அப்படியே படிப்படியாக அதை இன்க்ரீஸ் பண்ணி இப்போதைக்கு 6000 கிலோ தூக்கிட்டு வர அளவுக்கு நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம அனுப்பின இந்த பர்டிகுலர் சேட்டலைட் 600-300 கிலோகிராம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மைல்கல். இந்த செயற்கைக்கோளுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நம்ம 2000 ஆண்டில் இன்டர்நெட் வெளில வரும்போது WWWன்னு சொல்லுவோம் இல்லையா, வேர்ல்டு வைடு வெப். அது என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பிரதானமாக பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் தகவல்கள் போய் சேரணும், அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மோட்டோவால் தான் அந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது அவங்க இனிஷியலாக ப்ரப்போஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயற்கைக்கோள் மூலமாக டேட்டா எல்லாருக்கும் கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு பிரதானம். ஆனால் அப்போதைக்கு டெக்னாலஜிகள், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி போன்ற டெக்னாலஜிகள் அப்போதைக்கு அவைலபிள் இல்லாததுனால அவங்களால பெரிய லெவலில் அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை ப்ரொவைட் பண்ண முடியல. ஆனால் இப்போ கடந்த ஒரு 25 வருஷமாக ஏற்பட்ட தொழில்நுட்ப புரட்சினால் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படின்னா, செல்லுலார் நெட்வொர்க், தரையில் இருக்கிற செல்லுலார் நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் ஆகி டேட்டா, அதாவது நம்மளுடைய வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஆடியோவாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் எதுவாக இருக்கட்டும், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு விஷயமாக தான் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி அனுப்பக்கூடிய மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட். அதில் ஒரு பர்டிகுலர் சேட்டலைட் மட்டும் இன்றைக்கி அனுப்புகிறாங்க. இதன் மூலமாக சப்ஸ்கிரைபர், அதாவது நம்ம நேயர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே விண்ணிலிருந்தே நமக்கு ஒரு வைஃபை, ஒரு இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கான ஒரு அரிய இது நம்ம கிடைக்க போகுது. இதை ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஸ்டார்லிங்க் நிறுவனம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு போட்டியாக இந்த ப்ளூபேர்ட் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு சாதாரண மனிதன், பூமியில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே இன்டர்நெட் கிடைக்கப்பெறும். அதாவது தகவல் தெரியணுங்கிறது ஒரு தனி மனிதனோட உரிமை. அந்த தனி மனிதனுடைய உரிமை இந்த பர்டிகுலர் மிஷன் மூலமாக அச்சீவ் ஆக போகுது. கடந்த 25 வருடங்களுக்குள்ளே ஏற்பட்ட தொழில்நுட்ப புரட்சினால் இதன் மூலமாக எந்த மனிதனும் எந்த தொலைவில் எந்த கண்டங்களில் இருந்தாலும் அவங்க எளிதாக அவங்களுக்கான டேட்டா கிடைக்கப்பெறும். இது 2000 இல்லை 2001 அப்படி பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்ப புரட்சி நம்மளால் பெருசாக அச்சீவ் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணோன்னா, கடலுக்கு அடியில் ஃபைபர் ஆப்டிக் எனப்படும் கேபிள்கள், அதாவது மெல்லிய கண்ணாடி இழைகள் மூலமாக நம்ம இன்டர்நெட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் பரிமாற்றத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி பண்ணுற ஒரு மிஷன் ஒரு முக்கியமான மிஷன். இதன் மூலமாக எல்லாருக்கும் தகவல் கிடைக்கப்பெறும். அது எந்த கண்டங்களாக இருக்கட்டும், இல்லை நார்த்து போல், சவுத்து போல், இந்த மாதிரி இடங்களில் பெருசாக டேட்டா கிடைக்காது. அது எல்லாமே இது மூலமாக நம்ம பண்ண முடியும். சரி சார், இப்படி சொல்கிறீங்களே, இதற்கு முன்னாடி சேட்டலைட் ஃபோன்லாம் ஒன்று இருந்தது, அப்படிலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சேட்டலைட் ஃபோன் எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஆண்டனாஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த சவுத்து போல், நார்த்து போலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க, இல்லை கடலுக்கு போகிறவங்க மட்டும்தான் அந்த சேட்டலைட் ஃபோன் அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி நிகழப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சாதாரண சிட்டிசனும் ஒரு சாதாரண குடிமகனும் தனக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக அவன் இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ண முடியும். அந்த இன்டர்நெட் மூலமாக வாய்ஸ் காலாக இருக்கட்டும், இல்லை டேட்டா காலாக இருக்கட்டும், அவங்களால அதை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், இல்லை டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். இதன் மூலமாக நம்மளுடைய தொழில்நுட்பமே அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி செல்ல போகுது. இப்போ இது ஒரு
டெஸ்ட் ஃபேஸ் மாதிரி தான் அனுப்புகிறாங்க. இதை தொடர்ந்து எப்படியும் இன்னும் ஒரு 60 சேட்டலைட்டுகள் அனுப்பப்பட வேண்டி இருக்கிறது. ஏன்னா இப்போ ஜிபிஎஸ் இருக்குது இல்லையா, ஜிபிஎஸ் எல்லாருக்கும் மூளை முடுக்கில் கிடைக்கிது இல்லையா, இதே மாதிரி இன்டர்நெட்டும் மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு டெக்னாலஜி இன்னும் ஒரு 5-6 வருடங்களில் ஒரு தொழில்நுட்ப புரட்சி இதன் மூலமாக பெருசாக ஏற்படுத்தப்படும். இதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் பயன்படும். மெடிக்கல் சேவையாக இருக்கட்டும், இல்லை வந்து மேப்பிங் சேவையாக இருக்கட்டும், இல்லை நேவிகேஷன் சேவையாக இருக்கட்டும், இது எல்லாமே இதற்கப்புறம் ரொம்ப எளிதாக சாமானிய மனிதர்களுக்கு கிடைக்க போகிற ஒரு முக்கிய நிகழ்வாக இதை பார்க்கப்படுது மேடம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.